இறங்கும் கூட எல்லாம் பச்சை துண்டு போட்டு போனாங்க. விவசாயிக்கு நான் தான் குரடுன்னு போனாங்க. ஆனா விவசாய பக்கம் தலைய வர மாட்டாங்க. ஏர்போர்ட் அமையணுமா 2000 கோடியா 3000 கோடி, விவசாயம் எப்படி போனா நம்மளுக்கு என்ன? ஆனா அவர் குறை சொல்லுவானுங்க. அவர் கால் கட்ட ஒரு மயிறு வர மாட்டானுங்க. தளபதி பத்தி விஜயை பத்தி பேசலாம் அவனுக்கு இந்த அருகதே கிடையாது. அதனால அவரை பத்தி விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் கேடுகட்ட அதான் சொல்லுவாங்க, அது கேடுகட்ட அரசியல்வாதிங்க தான். நான் எப்படி பார்த்தா இவனுங்க தடுத்து நிறுத்தணும். அது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் நிறுத்தணும். இவனுக்கு எதுவுமே திரட்ட மாட்டானுங்க. இவங்க எல்லாம் கமிஷன் பாய்ஸா ஆல்ரெடி. உண்மையான கமிஷன் பாய்ஸா அவனுங்க. நம்பால் தான் இறங்கி இருக்காரு. அதை அதுல ஏகப்பட்ட தடை வேற. இதுக்குள்ள ஆடம்பரம். என்ன என்ன பண்ண என்ன பண்றது உங்களுக்கு? ஒரு மனுஷன் இறங்கி வரலாம் கூட வரவில்லை இவ்வளவு நாள். வந்தவன இதுவரை ஆடம்பரம். உங்களுக்கு என்ன தானே பண்ணோம் சொல்லுங்க? என்ன நீங்களும் முடிவு வாங்க. அப்போ நீங்க எந்த கருமத்தெல்லாம் பண்ணாம அவரே அரசியல் வர போறாரு. நீங்க ஒழுங்கா அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் வந்திருக்க மாட்டார். சினிமா நடிச்சா மனுஷன் ஒழுங்கா இருந்த நிம்மதியா இருந்த போல. நமக்கு கஷ்டமா இருக்கு இந்த பாடாய் மக்கள் கஷ்டப்படுற மனுஷன். அதனால அவரை பத்தி குறை சொல்றதுலாம் இங்க எவனுக்கு தகுதியே கிடையாது என்ன பொறுத்த. அதே நேரத்தில் விஜய் இவ்வளவு நாள் என்ன பண்ணாரு? திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு நான் 26 முதலமைச்சர் சொன்னா எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு விஜய் விமர்சிக்கிறவங்க கேள்வி எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போலையா? போய் ஆதரவு தெரிவிச்சு மக்களுக்காக பேசலையா? 1000 ரூபா 2000 ரூபா மோடி தடை செஞ்சாரு. மக்கள் லைன்ல நின்னாங்களே. யார் இவங்க ஒன்றிய அரசு பேசி நாணயத்தை கூட்டு நாணயம் வெளியிட்டு விழா கூட்டு வந்தாங்களே. மோடியை விமர்சிச்சு விஜய் பேசலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய் எது செய்யல. விஜய் அன்னைக்கு அண்ணா ஹசாரேயோட போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஊழலற்ற ஆட்சி வரணும்னு சொல்லி போராடலையா? ஏற்கனவே செஞ்சிருக்காருங்க. இவங்க ஏதோ விஜய் நேற்று தான் அரசியல் களத்துல வந்த மாதிரி என் சகோதரி நீட்ல இறங்க அனிதாவுக்கு எதிராக போய் விஜய் அவங்க வீட்டுல சந்திச்சு ஆதரவு தெரிவிக்கலையா? விஜய் தொடர்ச்சியாக மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறாரு. மக்கள் அதை விரும்புறான். விஜய் செய்யறது பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான செயல். இன்னைக்கு விமான நிலையத்துக்கு பாக்குறாருன்னு சொன்னா நான் கேட்கிறேன், மண்ணு மேல நாங்க விவசாயிகளுக்காகவே தனி பட்ஜெட்டை போட்ட ஒரே அரசு திமுக அரசு சார். எங்க அண்ணன் பிடிஆர் பழனியார் வச்சு போட்டாங்க. அப்போ மண்ணை அபகரிக்கிறாங்களா? நீங்க விவசாயியின் பாதுகாவலர் தானே, விவசாயி ஆச்சுங்க. ஸ்டாலின் உதயநிதியும் ஏன் நீங்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? அங்க விஜய் போறாரு, மக்கள் நம்புறாங்க. விஜய் வந்தால் கண்டிப்பாக விவசாயம் பாதுகாக்கப்படும். விஜய் வந்தா ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டில் அரசியல் நடத்தப்படும். விஜய் வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு தரப்படும். விஜய் வந்தால் சட்ட ஒழுங்கு பேணப்படும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த கோட்டையில் ஓட்டை போடுகிறாரா விஜய் அப்படின்ற பாயிண்ட். அவருடைய நகர்வு எல்லாமே இஸ்லாமிய வாக்குகளை எடுக்குது, தன்வசம் படுத்துவது அப்படின்னா அது திமுகவை டேமேஜ் செய்வதாக இருக்கும். அந்த இலக்கில் அவர் அச்சீவ் பண்ணவர்கள் கட்டாயமா பெருசா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை ஃபுல்லா வாட்ச் பண்ணேன். அதுல அவருடைய வருகை, அவருடைய காஸ்டியூம், நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பழைய ட்ரெடிஷனல் குல்லா, அது தட் இஸ் வெரி சிக்னிஃபிகன்ட் ஒன். சாமானிய இஸ்லாமியர்கள் அது ஒரு சாமானிய இஸ்லாமியர்கள் மாதிரி போய் நிற்கிறது. அதுல பாத்தீங்கன்னா அங்க அந்த பொதுவெளியில் இருக்கக்கூடியதுக்கு எல்லாமே ஆண்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ வீட்டில் எல்லா பெண்களும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க, ஒரு நம்மள மாதிரி பண்றாரு. அப்புறம் வழக்கமான அரசியல் கட்சியெல்லாம் பரவாயில்ல 29 பாத்தீங்கன்னா அவங்க வருவாங்க, பிஜேபி நாலு திட்டுவாங்க, எதிர்கட்சி நாலு திட்டுவாங்க, நோம்பு தருப்பாங்க, கஞ்சி குடிப்பாங்க, கிளம்பி போயிடுவாங்க. இங்க கூட திரு உதயநிதி சொல்லியிருந்தாரு, நான் உங்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து சொல்றது எரியும்னா நான் திருப்பி சொல்லுவேன். அதான். ஸோ அவர் அது அரசியலுக்கான ஒரு மேடையா மட்டுமே பயன்படுத்திருந்தாங்க. இவர் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு முயற்சி பண்ணார். ஒன்னு தரையில உட்கார்ந்து அந்த நோன்பு திறந்தது. அது ஒரு பழக்கம். என்ன தரையில உட்காருங்கிற ஒரு எளிமைக்கான அடையாளம் இல்ல. எல்லா பொது இடங்களையும் அப்படிதான் பண்றாங்க. அதான் ஒரு கட்சிக்காரங்க பண்ணும்போது அவர் மேடை மாதிரி போட்டு பண்றாங்க தவிர அந்த பள்ளிவாசல்ல திறக்கிறதோ வீடுகளில் திறக்கிறதோ பாத்தீங்கன்னா தரையில உட்கார்ந்து பண்ணுவாங்க. ஸோ இவரும் தரையில உட்கார்ந்து பண்ணது. யார் இந்த விஜய் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில 6 வழிச்சாலை, அங்க இருக்கிற செக் போஸ்ட் எல்லாம் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஒரு புதுசா ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறவங்க இதுவரைக்கும் இதுக்கு முன்பு சில பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார்கள், கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதெல்லாம் இல்லாத அளவுக்கு விஜய் என்ன ஆச்சுன்னா திருநெல்வேலி கூட்டம் ஒவ்வொரு ஏரியாவில எப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படிங்கிற அளவுக்குமே ஒரு சார்ட் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அப்படி ஸ்டடி பண்ணது அப்படியுமே கன்சல்டேட் பண்ணி திரு அமித்ஷா அவர்களிடம் சொல்லிட்டு, அமித்ஷா விஜய் பத்தி ஸ்டடி பண்ணி பார்க்கிற பொழுது அவர் ஒரு நடிகர் தானா, இல்ல அவர் ஒரு மாநில தலைவராய் வடிவெடுத்தாரா இல்லையா? அப்ப மாநில தலைவர் அந்தஸ்துக்கு அவர் வந்துட்டாரு அப்படிங்கிறது. மாநில தலைவர் அந்தஸ்து வந்ததுக்கு அப்புறமே அவர் என்ன ஆக்டிவிட்டி பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஓரிரு நிகழ்வுல கலந்துக்கிறது மட்டுமல்லாமல் பனையூருக்கு அவர் வராரு. பனையூருக்கு வருகை பொழுது பனையூர் மக்கள் இங்க இருந்து அவர் வீட்டை விட்டு கிளம்பின உடனே அவர் பின்னாடி அணிவகுக்கின்ற கூட்டம். அவர் ஒவ்வொரு செக் போஸ்ட்லயுமே செக் போஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் ஓடி அவரை பார்க்கறதுக்கு அலைமோதுகிற நிலைமை. அங்கேயே செக் போஸ்ட்ல அவருடைய வண்டி இமிடியேட்டா கிராஸ் பண்ணி போலன்னா செக் போஸ்ட்லயே மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அங்கேயே அவர் வண்டி நகர முடியாம அல்லது வண்டிக்கு தடுக்க டிராபிக் ஜாம்ல மாட்டிக்குவாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட்டம் அலைமோதி இருக்கிறது. பனையூருக்கு போயிட்டு ஒரு ஒன்வேல போய் உள்ள போயிட்டாரு, வண்டியை திருப்ப முடியல. எவ்வளவு சிரமப்பட்டாலும் வண்டியை திருப்ப முடியல. திருப்பி அவர் அனுப்பி வைத்து எல்லா செக் போஸ்டையும் கிராஸ் பண்ணி அவர் பனையூர் சென்ற அனைவருக்கும் எத்தனை இடத்துல பிளாக் ஆச்சு, எவ்வளவு போலீஸ் பேனல் ஒர்க் பண்ண பண்ணுச்சு அப்படிங்கிறதுலாம் ஐபி கண்காணிச்சு திரு அமித்ஷா அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அமித்ஷா அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல
இந்தியாவிலே வந்து அதிகம் பாதிக்கிறது கூட நடிகர் இரண்டாவது எதிர்கால அரசியல் நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க விஜய் தலைமையில ஒரு போராட்டம் நடக்கும். விஜய் களத்துல வந்து உட்கார அன்னைக்கு உட்கார அன்னைக்கு தமிழ்நாடு கேன் ஃபீல் தி ஹிட். அன்னைக்கு நீ விஜயை தொடவே முடியாது. விஜய் நீ தொட்டு ராணுவத்தை கூட இறக்கு, நீ தொட்டு அவரை கைது பண்ண வச்சுங்க. மெரினா புரட்சி வெறும் மெரினால மட்டும் வெடிச்சு தம்பி, தமிழ்நாடு புரட்சி ஒண்ணு வெடிக்கும். விஜய் மேல கை வச்சுன்னா அங்கங்க பத்திக்கும், தீயா பத்திக்கும். தமிழ்நாட்டை ஒண்ணுக்கு இல்லாம வேற மாதிரி ஒரு போயிடும். அன்னைக்கே ஆட்சி விஜய் நினைச்சா வச்சுங்க ஒரே நாள் ஆட்சியை கழிச்சு விட்ட முடியும் தெரியுமா? விஜய் நினைச்சானா நான் களத்துக்கு வந்து நிக்கிறேன்யா, என் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த மோசமான ஆட்சிக்கு இன்னும் அப்புறப்படுத்தி வச்சிருக்கணும், இதற்காக நான் இன்னும் நிக்கிறேன், உண்ணாவிரத போராட்டம் நிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவீங்க? எத்தனை லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஜெயில் இருக்கா? அவ்வளவு கொண்டு போய் அடைக்கிறது ஜெயில் இருக்கா? எத்தனை நபர்கள் வச்சுங்க? நீங்க ராணுவத்தை இறக்குனா கூட செய்ய முடியாது. இது நேஷனல் மீடியாவை தாண்டி கிட்டத்தட்ட நீங்கள் விஜயை தொட்டு உள்ளேயே வைக்கணும்னு வச்சுங்களேன். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அண்டை மாநிலத்துல கிளம்பி சரியா தமிழ்நாட்டுக்குள்ள வருவான். நீங்க நினைச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இருக்கு ஆள் இருக்குன்னு? உலகம் முழுக்க ஆள் இருக்கு. அண்டை மாநிலத்துல கிளம்பி வந்தான்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு தாங்கவே தாங்காது. இன்னும் ஒருத்தமா விஜய் நினைச்சா ஒரே நாள் ஆட்சியை கலைச்சிக்க முடியும். அவரை நீங்க சீன்றீங்க ஒட்டுமொத்த நபரையும் வச்சு. இந்த சீண்டுதல் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா வந்து நிற்கும் பாருங்க. அவர்கிட்ட செய்யுங்க. தமிழ்நாடு ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு இவங்களே பாப்பானுங்க எத்தனை கோடி பேர் இளைஞருக்கு வராங்கன்னு தெரிஞ்சுட்டு சொன்னாப்புல கூட்டிங்க ஓட்டிங்க. கூவத்தூர் கருணாஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி வெறி பிடிச்ச சமூக நோய் இந்த கருணாஸ். 10 கோடி கொடுங்க, அந்த மாநாட்டை விட நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, என் முக்குளத்தூர் படையை வச்சு நான் கூட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. வெக்கமா இல்லையா? காசு கொடுத்தா பிரியாணி கொடுத்தாதான் உங்க ஜாதிக்காரனே உன் பின்னாடி வருவான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? சக மனுஷனை, ஒரு சக தமிழனை அந்த சமுதாயத்துல இருந்து வந்திருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க எப்படி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தலாம்? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்களுக்கு எல்லாம் தானா சேர்ந்த கூட்டத்தை பத்தி என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க தளபதி பத்தி பேசுறது? முத்துராமலிங்க தேவரை தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. நீங்க அதிமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது இப்ப நீங்க வந்து அடிமையா இருக்கீங்களே, செயல் எழுந்துட்டு நின்றுட்டு திமுக கூட, அதாவது நீங்க சொல்ற மாதிரி உங்களோட உண்மையான தளபதி கூட அவரு அந்த டைம்ல முக்குளத்தூர் படையை சேர்த்துக்கல. அப்ப அவரும் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லலாமா? முதல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு ஜாதிக்கான தலைவரே கிடையாது. அவர் எல்லா மக்களுக்குமான ஒரு மாபெரும் தலைவர். எங்க தலைவர் விஜய் அவர்கள் இவர் தான் ஏற்கிறாரு, இவர் தான் ஏற்கலன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க அப்படி சொல்லிட்டா உங்க கட்சியில இருக்கவங்க எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? உங்களோட முக்குளத்தூர் படையை வந்து திரட்டுறீங்களா? எத்தனை விஜய் ரசிகர்கள் அது வந்து பிரிஞ்சு வராங்கன்னு பாக்கலாம். பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன அன்னைக்கே உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இங்க வேலையே இல்ல. அந்த கோபமா? இல்ல அம்பேத்கரை நாங்க வந்து கொள்கை தலைவரா ஏத்துட்டு இருக்கோமே, அது உங்களுக்கு பிரச்சனையா? உங்க பையன் கென்ன மட்டும் உங்க சமுதாயத்துக்கு எதிரான படங்களை நீங்க நடிக்க வைக்கிறீங்க. அசுரன் போன்ற படங்கள், விடுதலை 2 போன்ற படங்கள்ல. அப்போ எங்க போச்சு உங்க இன உணர்வு? அப்போ எங்க போச்சு உங்களுக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மேல வச்சிருக்க மரியாதை? உங்க சுயநலத்துக்காக அப்ப நீங்க என்ன வேணா பண்ணிப்பீங்க. மத்தவங்க மட்டும் உங்களை தவிர்த்துட்டா உங்க ஜாதி பேரை சொல்லி நீங்க அரசியல் பண்ணுவீங்க, அவங்களை எதிர்ப்பீங்க. அப்படித்தானே? காசு யாரு கொடுத்தாலும், சீட்டு யாரு கொடுத்தாலும் கூச்சமே இல்லாம வாய்க்கு வந்தபடி யாரை வேணாலும் விமர்சனம் செய்வது. எதுக்காக முதலமைச்சரோட பிறந்த நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தீங்க? இதுக்கு எங்க தலைவர் தான் மாநாட்டிலே பேசிட்டாரு. 4 மாசத்துக்கு முன்னாடியே பாசிசம் பாயாசம் பேசிட்டாரு. அன்னைக்கே வந்து பேசுறதுக்கு ஏன் உங்களுக்கு திராணி இல்ல? ஏன் உங்க முதலாளிகள் உங்களுக்கு ஆணையிடும் வரை காத்து இருந்தீர்களா? 2018 தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு ஆலைக்கு எதிராக போகும்போது ஷூட்டிங்கில் என் மக ஸ்னோலின் ஷூட்டிங்கில் இறந்த போது 13 நாளாக வைத்திருந்தோம். அது பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு, அவளை நல்லடக்கம் பண்ண பிறகு ஒரு 3 நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அன்டைம் நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், யாருக்குமே தெரியாது. முன்னெச்சரிக்கை எதுவுமே எங்களுக்கு கொடுக்கையில். அதனால் அந்த நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது, அம்மா சாரிம்மா எங்களை மன்னிச்சுக்கிறீங்க, இந்த நேரத்தில் வந்து உங்களை இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் நான் சொன்னேன், இல்லையா எங்களுடைய வேதனையும் எங்களுடைய துக்கத்தையும் நினச்சி இந்த டைமில் வந்து எங்களுக்கு ஆறுதலாக வந்து எங்களோட வந்து உட்காந்து ஒரு சேர் போட்டு கூட சேரில் கூட உட்காரையில் தரையில் உட்காந்து எங்களோட வேதனையும் பங்கையும் எடுத்து அந்த ஐயா எல்லா கடமையும் செஞ்சு வெளிக்கு தெரியாத அளவுக்கு வந்து வெளிக்கு தெரியாமல் போனாங்க. அதனால் அந்த இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இல்லைங்க, நான் வந்து 23 வயசில் இந்த மாவட்டத்தில் நான் தான் முதல் கவுன்சிலர், திமுக கவுன்சிலர். காங்கிரஸில் இருந்தேன், தமிழ்நாடு காங்கிரஸில். அதுக்கப்புறம் திமுக ஈர்ப்பால் வந்தேன். மக்கள் பணிகள் நிறைய செய்திருக்கேன். எடுத்துன்னா 20 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரே கட்சியிலிருந்து தொடர்ந்து கவுன்சிலராக இருந்திருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது அதனுடைய பலன்லாம் எனக்கு எதுவும் தெரியல அவங்ககிட்ட. இன்றைக்கி இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்தில் என் சன்னு அதில் உள்ள இருக்கன்னு நினைக்கிறாரு. சன்னுக்கோசம் நம்ம போய் தானே ஆகணும், அடுத்தபடியாக விஜய்க்கோசம் போய் தானே ஆகணும். நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். என் பகுதியில் இருந்தால் தொடர்ந்து நான் வந்து சுயேட்சா ஜெயிக்கிறாள் நான் ஒரு ஆள். இந்த வாட்டி வேண்டான்று வெளியே வந்துட்டோம். இருந்தாலும் வந்து அவருடைய பணி நல்லாயிருக்கும். நல்லா பண்ணாங்கன்னா அவங்க தான் வரதுக்கு வாய்ப்பு. 26 பிரம்மாண்ட டஃப் கொடுப்பார், அது எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு அரசியல் போதுன்னு முடிவு பண்ணி ஓரம் சன்னுக்கோசம் கூட இருக்கும்.
நல்லா நடக்கும். நல்ல ஒரு அப்பா மகன் காம்போ, வேற வேற கட்சி இருந்தாலும் வேற வச்சு தான் கட்சியெல்லாம் நமக்கு வந்து நல்லது நடக்கிற இடத்துல நிற்போம். இவ்வளவு வருஷமா நீங்க அரசியல்ல இருந்திருக்கீங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு மாநாடை நீங்க பாத்திருக்கீங்க? பார்த்தது இல்லைங்க. நான் திருச்சி மாநாடு பிரம்மாண்டமாக பார்த்துருக்கேன். திருச்சி மாநாடுலாம் வந்து மிஞ்சும் அளவுக்கு ரொம்ப சுய கட்டுப்பாட்டோடு இருக்காங்க. அதுதான் முக்கியம். இதில் வந்து சொல்கிறது விஷயத்துனா சுய கட்டுப்பாடு. யாரும் எந்த இதிலும் இல்லை. ரொம்ப மென்றானமாக தன் சொந்த உழைப்பில் வந்த பணத்தை செலவு பண்ணுறாங்க.